வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இப்ப ரீசன்ட் டைம்ல சோஷியல் மீடியா போனாலே ஒருத்தரோட ஃபேஸ் மட்டும் அதிகமா வந்துகிட்டே இருக்கு சார். வந்த வரைக்கும் தாங்க. ஆமா. யாரா அவன் இருக்கு நான் தள்ளி விட்டுருவேன். ஆனா மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்கு உருவாகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அது ஒரு இயற்கை தான். ஆனா என்னதான் ஒரு கிறுக்கு கூட்டாலும் அவன் என்ன கிறுக்கு பண்றான்னு பாக்கணும்ல. ஐயோ, அதனாலதாங்க ஓபன் பண்ணி பார்த்தேன். ஓம் சக்தி மாறி மகமாயி ஏற்கொண்ட அதிபரசத்து இது புதுசா இருக்கு இந்த வீடியோ. டிக்டாக் ரீல்ஸ்னு வீடியோ போட்டுருந்தவரு திடீர்னு அகோரின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்காரு. போன தடவை வரும்போது ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுக்க ஆள் இல்ல. இப்ப எப்படி இவ்வளவு கூட்டம்? அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ இந்த ரீல்ஸ் கான்செப்ட்டுக்கு தான் ஏதோ அகோரி மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு போல. கொஞ்ச நாள்ல அதெல்லாம் கழிச்சு போட்டுட்டு வேற கான்செப்ட்ல வீடியோ பண்ண நினைச்சா அதையே தன்னோட லைஃப் ஸ்டைலா மாத்திட்டாரு. ரீல்ஸ் பண்ணா பொருள் கிடைக்காது சார். அகோரியாவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அகோரியா இருக்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அவரு வாழட்டும். அவர் என்னென்ன சொல்றாருன்னு பாப்போம். அகோரி நினைச்சா கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. திடீர்னு நம்மதான் ஓவரா பேசி நமக்கு ஏதாவது செஞ்சிட போறாரு. பாத்துறா கோவத்துல அந்த ஆளு தண்ணி தெளிச்சு மாத்திர போறாரு. இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். அதான் பயப்படுறீங்களே. லைட்டா கொஞ்சம் பயமா தானே இருக்கு. இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? நான் செய்வன வைப்பேன், மாறுபாடு வைப்பேன், பிள்ளி வைப்பேன், சூழி வைப்பேன், தங்கச்சி எல்லாத்தையும் வைப்பேன். அதானே, ஏமாறுற மக்கள் இருக்க வரைக்கும் நீங்க என்ன வேணா வைக்கலாம். தூக்கி வாயில உன் சூட்கேஸ்ல வச்சுக்கோ. என்ன வேணா பண்ணலாம். நீங்க உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. வராங்க செய்வன மாறுபாடு பில்லி சூனியம் கந்திஷ்டி ஓமல் ஏவல். இந்த பில்லி சூனியம் இந்த செய்வனை இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. உடம்பு சரியில்லைனா கூட டாக்டர் கிட்ட போறதை விட இது மாதிரி ஆட்கள் கிட்ட போறதுதான் நிறைய பேர் இருக்காங்க. கிராமத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தான் பணத்தோட வந்தோம். கால் குணமானதை பார்த்ததும் சாமியார் தட்டுல பணத்தை போட்டுட்டோம். நாங்க நீங்க என்ன பார்த்து சாமியார் தட்டுல பணத்தை போட்டீங்களா? ஆமாங்க தம்பி. ஒரு நாள் எனக்கு அங்க பாம்பேல என்னை பத்தி எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா தப்பான வழியிலே மாந்திரியத்தை பண்ண சொல்றாங்க. இவன் சொல்ற இந்த மாந்திரியங்கிறதே ஒரு காமெடியான ஒரு விஷயம் தான். அத வச்சு இவனை வந்துட்டு ஒரு தப்பான வழியில வந்துட்டு கொண்டு போக பாக்குறாங்களாம். ஏன்டா நீ இப்ப பண்றதே ஒரு தப்பான வேலை தான்டா. நான் கெட்டதான் பண்ணுவேன். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே மாயை தான். இதெல்லாம் தெரியும். மாந்திரிகம் பண்ணுவேன், இந்த செய்வனை வைப்பேன், ஏவலை வைப்பேன், இது எல்லாமே நீ பண்றதே தப்பான விஷயம் தான். இதுல உன தனியாவே ஒரு தப்பான வேலைக்கு அனுப்ப போறாங்களா? செய்யறது கடத்தலு, இதுல கடமை கண்ணியம். என்ன முணுமுணுக்கிற? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். எல்லாருக்குமே அப்படி தாண்டா வரும். நீ மட்டும்தான் இதெல்லாத்தையும் சீரியஸா சொல்ல முடியும். மத்த கேட்கிறவன் எல்லாம் சிரிச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீ தானே காமெடி பண்ணுவீங்க? என்னோட வீடியோ எல்லாமே சிரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது மட்டும்தான். அது வந்துட்டு நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம். சிரிச்சுக்கோங்க. சிரிக்கதான் செய்யணும் நம்ம. அப்புறம் என்ன பண்றது? ஏதாவது செஞ்சு காமிங்களா? எனக்கு அகோரின்னா இந்த சக்தி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஆண்டி அரசன் ஆக்க முடியும், ஒரு அரசனை ஆண்டி ஆக்க முடியும். யாருனால? அகோரிகள்னால. நீங்க ஏன்ட்ட பேசுற மாதிரி அங்க இருக்க அகோரிகள்ட்ட எல்லாம் போய் பேச முடியாது. எதையுமே நீ செஞ்சே காட்ட மாட்டேன். எல்லாம் வாயால மட்டும் தான் பேசிய தவிர ஒண்ணுத்தையாவது நீ ஒழுங்கா செஞ்சு காமிக்கிறா. முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கான்னு கேட்டீங்க. முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு. முதல்ல அவருக்கே தாடி அதிகமா வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு. முதல்ல இவருக்கு தாடி வளரட்டும். என்ன கேவலமா பாத்துட்டு போற? மீசையே வளரல இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. நான் தான் சொல்றேன் சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேன்னு. சிரிக்கிற சாமி மூச்சு விட மாட்டாங்க. அரசு அம்மாவா அம்மா அரசா? எனக்கே மறந்துட்டு அவன் பேரு. அன்னபூர்ணியும் ஒருத்தவங்க சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சு இப்ப என்ன ஆனானே தெரியல. ஒரு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் தெரியல. ஆமாண்டா, வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஏரியால
இந்த ஏரியா நமக்கு செட் ஆகாதுன்னு வேற ஊரையும் ஆ. இன்னும் ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்கடா. ஐயோ பத்தியா கால்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் புதுசா. ஊருக்கு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பார்த்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க. பார்த்துட்டு அதான் இந்த ரூட்ல இப்ப பூந்துட்டான். சிங்கிளா தனியா வீடியோ போட்டுருக்காங்க போலடா. யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போலதான் இப்ப புதுசா அவதாரம் எடுத்திருக்காரு இந்த அகோரி. இப்ப என்ன அரசனாக்குங்கன்னா ஆக்கிடுவோம் ஆக்கிடுவோம் அரசாங்க நீ சீம் ஆகணுமா சீம் ஆக்கிடுவோம். ஷோ, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைப்படுதா? நீங்க மண்ணா கொடுத்தா நான் தங்கமா மாத்தி தரேன். எப்படி இப்படி கொடுங்க இப்படி தரேன் தங்கமா மாத்திடுறேன். ஆள விடுற சாமி. வாங்க. காத்துல பறப்பாரு தண்ணியில நடப்பாரு இப்ப இதெல்லாம் உங்களாலே பண்ண முடியுமா? தண்ணியில் நடக்க முடியுமா? பறக்க முடியும் பறக்க முடியுமா? இப்ப செஞ்சு காமிங்கன்னு கேட்பேன். புயல் வந்துச்சுன்னா பிறந்துருவாரு. நான் பண்ணணும்னு பண்ண முடியும். எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காலைய தாங்க வாங்க புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. ஒருத்தனை சிஎம் ஆக்குவங்கிறான், தண்ணியில நடப்பங்கிறான், வானத்துல பறப்பங்கிறான். சரிடா ஏதாவது ஒண்ணு செஞ்சு காமிடாவான், அதை பண்ண மாட்டான். தோணல, எனக்கே தோணணும்ல. தோட வையி அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். கேட்டா என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? யாருக்காக பண்ணுவோம்? உலகமே வரட்டும். ஏன்னா உலகமே வந்தா நான் வந்து செஞ்சு காமிப்பேன். அவன் சரியில்லப்பா பாத்துப்பா. ஏன்னா நீ இந்த வீடியோல செஞ்சு காமிச்சா உலகமே பாப்பாங்கடா. செய்யலாம்ல. மூட நம்பிக்கை ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இந்த நம்பிக்கை ஜெயிக்க கூடாது. நாமளும் பேசாம ஒரு 1 month கோர்ஸ் இல்ல 3 month கோர்ஸ் அகோரி கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு நாமளும் அகோரி ஆயிடலாம் போல. நல்ல வருமானம் கிடைக்கும்டா. இது மாதிரி ஆட்கள்ல இருந்து மக்கள் உஷாரா இருங்க. இப்போ அடுத்து வந்துட்டு இந்த அகோரியை க்ளோஸ் பண்ணிட்டு சில ரேண்டம் வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்தலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ப்ராப்ளம் இல்ல, எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. அது என்னமோ உண்மைதான். ஆனா நமக்கு நம்மள தூக்கி மிதிக்குதுங்க. அது என்னமோ உண்மைதான். எதையுமே நம்மளால சமாளிக்க முடியல. நானும் யோசிச்சிருக்கேன், அப்போ வந்துட்டு எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சு ஃபேமிலியை ரன் பண்ணாங்கன்னே தெரியல. ஆனா நமக்கு இப்ப கிழியுது. ஆனா ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பெரிய டேலண்ட் வேணும்டா. வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு, மெடிக்கல் செலவு, போன் செலவு, மளிகை செலவு, கேஸ் செலவு. அந்த இவர்ல சொல்றாங்க நான் மகாராணில குடும்ப சண்டா. அண்ணே வணக்கண்ணே. ஏய் இவனுக்குலாம் போய் எதுக்குடா வணக்கம் சொல்ற? ஏய் குடும்பஸ்தன்டா. இப்பெல்லாம் குடும்பஸ்தனை பார்த்தாலே மரியாதை வருது. என்னாச்சு தனுஷா பாட்டா தனுஷா பாட்டு பாடுறாங்க போல. யார் வந்திருக்குது அப்படி எங்க ஆளே காணும். இப்படி அடிச்சுக்கிறீங்க? யாரு? எங்க எங்க உங்க ஆளே காணுமே. எங்க என்னாச்சு? மிஸ்ஸுலாம் திட்டுறாங்க. என்ன இவர் தானா? யார் இது? யார் இது? மூஞ்சி சரியா தெரியலையே. இப்படித்தான் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க. எங்க போய் முடிய போதா? சரி யாரு இவரு ஃபர்ஸ்ட்? குமார், தெரியலையா இவருக்கும்? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. யாரு? மூஞ்சி தெரியல. யாரு ஒரு தெரியலையே. நான் ஒரு செகண்ட் அந்த பாட்டு போட்டுதான் தனுஷ் போல வேற நாட்டுல இருக்கமா, எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? ஐயோ ஐயோ. என்ன பேர் என்ன? ரசிகர்களின் ரசிகனா? இல்ல IAS IPS எல்லாம் சொல்ல முடியாது, டிக்டாக்கா தான் இருக்கும் நினைக்கிறேன். IAS IPS எல்லாம் எவன்டா வைக்கிறான்? ரீல்ஸ் கிரியேட்டரா தான்டா இருக்கும் இவரு. பைத்தியமே அப்படி டான்ஸ் ஆடுனா தாங்க முடியலடா, தாங்க முடியலடா. இப்படி கத்துதுங்க. அவ்வளவு பெரிய ஆளா? தெரியவே இல்லை நம்மளுக்கு. நாங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நாங்களும் வீடியோ தானே போட்டுட்டு இருக்கோம். 1 million சப்ஸ்கிரைபர் கூட இருக்காங்க. எங்களே யாரும் கூப்பிடலையாமா? ஆம்பளைக்கு நாம ஆழணும். என்ன பண்றது, வயிற்றுச்சலா தான் இருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ, நல்லா இருங்க. உண்மையிலே யாருன்னு தெரியல. ரொம்ப
ரொம்ப இதான் இருக்கு. சரி நெக்ஸ்ட் அது பார்ப்போம் என்ன பண்றாங்க. அவன் என் ஃப்ரெண்டு தான் சார், அவன் அசூர். அவங்க வந்து ஜிம்முக்கு வருவாங்க, நாங்க ஜிம்முக்கு ஒன்னா போவோம். ஜிம்முக்கு ஒன்னா போகும்போது ஒரு நாள் வந்து கண்டென்ட்டே கிடைக்கல இவனுக்கு. உட்காந்து ஃபுல்லா தேடிட்டே இருக்கேன் என்ன கண்டென்ட் பண்ணலான்ட்டு. நான் வெயிட் தூக்கிட்டு இருக்கேன், புடிடான்னு சொல்றேன், பிடிக்கல, விட்டுட்டான். கை எனக்கு கீழே விழுந்து ஷோல்டர் வந்து இறங்கிடுச்சு, ஃபுல்லாவே வந்து கீழே விழுந்துட்டு இருக்கேன். ஹாய் ஐ எம் அசூர், இந்த பாத்தீங்கன்னா அப்படின்றான் சார். எப்படி இது பண்றேன், இதுவாயிடுச்சு, கையே உடஞ்சிருக்கு. அந்த அளவு எனக்கு இதுவாயிடுச்சு. சீரியஸ்னஸ் இல்ல சார், எதுல விளையாடணும் எதுலன்றே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஹாஸ்பிடலுக்கு நான் தான் சார் கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அதையும் வீடியோவா பண்றாங்களா சார், அதுக்கு சார் பண்ண முடியும். அது ஒரு கண்டென்ட்டா இருக்கும்ல சார், வேஸ்ட் ஆகுதுல டைம். ரொம்ப இந்த கஷ்டம். மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரொம்ப பைத்தியம் ஆயிட்டுங்களா? நீங்க இருக்க நம்ம கொண்டுருவானா போல இருக்கு. இருக்கவே கூடாது. வாட் இஸ் தி மீனிங் சார்? நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சில இருக்கும்போது இவனுங்க அதையும் வீடியோ தான் எடுத்துட்டு இருப்பானுங்க, நம்மள காப்பாத்த டிடிஎஸ் மாட்டாங்க. ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடலுக்கு நான் தான் சார் கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அதையும் வீடியோவா பண்றாங்களா சார், அதுக்கு சார் பண்ண முடியும். அது ஒரு கண்டென்ட்டா இருக்கும்ல சார், வேஸ்ட் ஆகுதுல டைம். டைம் வேஸ்ட் ஆகுதா? இப்போ வந்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் அந்த வீடியோ போட்டுருக்காங்க. அவங்க வீட்டு சண்டை முதற்கொண்டு வீடியோ போட்டுருக்காங்க. ஐயோ அந்த முண்டை உள்ளதான் இருக்கா. என்ன இவங்களே இருக்காங்க. இந்த குட்டிமா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது வந்து என் குட்டிமா வந்து ரொம்ப வலி அனுபவிச்சு இது பண்ணாங்க. நான் வந்து எல்லாத்தையும் vlog-ஆ எடுத்து வச்சிருப்பேன். வாய நல்லா வருதுடா. ஆனா இந்த டைம்ல வந்துட்டு அவங்க வலியில வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அதை பார்த்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப துடிச்சு அதுல போயிடும். ரெமின் எப்படி வீடியோ எடுக்கறாங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க, சத்தியமா எனக்கு புரியலடா. உள்ள விட்டு குழந்தை பிறக்கவே எடுத்துருவாங்க போல இருக்கு. உள்ள விட்டா நல்ல வேலை ஒருவேளை உள்ள எப்படி இருக்கும் போல, நாங்க குழந்தை பெத்துக்கிறதே கண்டென்ட்டுக்காக, அதையே நாங்க வீடியோக்கு தானே பண்றோம், இதை நாங்க எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல பண்றாங்களாங்கிறதே தெரியல எனக்கு. எல்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன், பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? இவனுங்க கண்டென்ட் எந்த அளவுக்கு போவானுங்கிறதே பயமா இருக்குடா. கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கோம். கிடைக்கலனா எது கிடைக்குதோ அதையே நாங்க கண்டென்ட்டா மாத்துவோம். இவனுங்களாடா இப்ப புதுசா ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் பைக் ஒன்று வச்சிருப்பானுங்க, அதை வாங்குறதுக்கு வியூவர்ஸ் கிட்ட காசு கேக்குறானுங்க. இவனுக்கு 25,000 வரைக்கும் சென்ட் பண்ணிருக்கானுங்க. 25,000மா? 40,000 பேர்கிட்ட ஒரு ரூபாயை கேட்டா சட்டு இல்லாம பிச்சை எடுக்கிறது, ஆன்லைன் பிச்சை. ஏண்டா என்கிட்டயே அமுட்டி பிடிக்கும் கிடையாது, நீ வாங்குறதுக்கு உனக்கு நான் காசு அனுப்பணுமாடா? ஏதாவது மெடிக்கல் இருக்கு கூட ஓகே, இதெல்லாம் ஓவர். கிளம்பிருக்கானுங்க புதுசு புதுசா ஆரம்பிச்சு விட்டது யார்? அனுப்பிருக்கானுங்க பாருங்க, 25,000 வரைக்கும் உனக்கு அனுப்பிருக்காங்களே. அதற்கு பிரிஸ்மணி அடுத்தவன் பணத்தை முதலீடு பண்றதா 20th செஞ்சுரியோட பிசினஸ் கட்டிக்காரத்தனம். நாங்களும் இது மாதிரி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஜொமேட்டோ இந்த ஸ்விக்கில வந்துட்டு வேலை பாக்குற மாதிரி ஒரு நார்மலான ஒரு பைக் இருந்தா போதும், எனக்கு நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு நம்ம ஜாலியா எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி ஒரு 50 ரூபா போட்டு விடுறேன், நல்ல சந்தோஷமா போட்டுடுறேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாம் அம்மா இன்னைக்கு ரீல்ஸ் போட்டியா நீ? அடுத்த பிள்ளை எல்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கு. உனக்கு இந்த 5,000 போதும், அதுக்கு மேல எல்லாம் போயிட வேண்டாம். பக்கத்து வீட்டு பையன் பாரு, காலையில மாடிக்கு போனவன் கண்டென்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கான், இன்னும் கீழே வரல. அவன் எவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்றான். சரி சொல்லு, இப்ப எந்த சாங் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சொல்லு. 4 பேரை பார்த்து காப்பி அடிச்சாது ஒரு 2 ரீல போட்டு தோயேன். அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா அப்பா என்ன படி 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 வாங்குவாங்க, நான் அப்படியே பண்றேன். உனக்கு ரீல்ஸ் தானே போட சொல்றேன். நீ 4 காசு சம்பாதிச்சு 4 பேரோட கொலாப் பண்ணி வீட்டுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி தந்தாதானே அம்மாவுக்கும் பெருமையா இருக்கும். ஒருத்தையும் வெளியே நான் யூடியூபர் அம்மா இன்ஃபுளுசர் அம்மா நான் அந்த பிணத்துறாங்க. என்னால வாயத்தோட சொல்ல முடியுமா சொல்லு? போன மாசம் 5,000 ஃபாலோவர்ஸ் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு. உங்க அப்பா கேக்குறாரு நேத்து போட்ட ரீல்ஸ்க்கு எவ்வளவு வியூஸ்ன்னு, 10 வியூஸ்ன்னு சொல்லவா? நிர்மலா வந்து சொல்றா அவன் பையனுக்கு ஒரே நாள்ல 10 மில்லியன் வியூஸ் போச்சான். உன்கிட்ட சொல்றதுக்கு பேசாம நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரீல்ஸ் போட்டு போயிடலாம் போல இருக்கு. சின்ன சின்ன பசங்க வந்து இந்த வீடியோ பண்ண அந்த வீடியோ போட்டு டார்ச்சர் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்.
அப்படி ஒரு வேலை இல்லைன்னா வச்சுக்க, அவங்க பேசுறது அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் அதை எல்லாத்தையும் வச்சு அதை ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. சம்டைம் என்ன தோணுதுன்னா அவங்க வந்துட்டு இதுல ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறாங்களோ, அந்த குழந்தை பண்ணுது. நிறைய குழந்தைகள் வந்துட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணி பார்த்துருவோம், ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகி பார்த்துருப்போம். நீயும் ட்ரெண்ட் ஆகணும், படங்களை நடிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலயே ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்னதான் பிள்ளையாச்சா அந்த குழந்தை இப்பதான் பேச வந்திருக்கும், அதுக்குள்ளேயே ரீல்ஸ்ல நடி, ரீல்ஸ் வீடியோ பண்ணுனா என்னடா பண்ணும்? இந்த ரித்துராக்ஸ் கூட ஒரு பையன் இருப்பான். பையனா பொண்ணாடா? பையன். இந்த ரித்துராக்ஸ்ல கூட ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் கூட யூடியூப்ல சேனல்லாம் வச்சு அதுக்கப்புறம் படத்துல கூட நடிச்சிருக்கான். சோ அந்த பையனை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நீ அந்த பையன் மாதிரியே நடிய, அது மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க வீடியோல 1008 பாத்துறானு, அதே மாதிரி அந்த குழந்தைங்க இருக்கும்னா எப்படா இருக்கும்? ஒருவேளை உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணட்டும், அதை பத்தி தப்பு கிடையாது. நீங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். முன்னாடினா படின்னு சொல்லி இருந்தானுங்க, இப்ப நடிக்கிறாங்க. வித்தியாசமா மாறிட்டு இருக்கடா, இந்த உலகமே வேற மாதிரி மாறிட்டு இருக்கடா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா சொல்ற மாதிரி பார்த்தோன்னா அப்படிதான் மாறிட்டு இருக்கு போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா. அவர் கதைய விட்டுருங்க. அகோரி அவர் கதைய விட்டுருங்க. மத்ததெல்லாம் அந்த ஃப்ரெண்டு அடிபட்டு கிடக்குறாரு. அது எப்படி சிரிச்சுக்கிட்டு வருது அது சொல்றது. கேட்டா ஃப்ரீ டைம், அந்த டைம் வேஸ்டா போகுதுல கண்டென்ட் பண்றதுக்கு. அதான் கண்டென்ட் பண்ணிட்டு எப்படி அப்படி ஒரு ஃப்ரெண்டு வேணுமா உங்களுக்கு? இந்த மாதிரி பண்றவரு நாளைக்கு எல்லாத்தையுமே வீடியோலே எடுத்து எல்லாத்தையும் இப்போ நாங்களே இப்போ இருக்கோமே, நாங்களே இது வீடியோக்காக எடுத்தது, அந்த ரியாக்ஷனுக்காக தான் எடுக்கிறோம். மற்றபடி நாங்கள் ஃபோன் மேக்ஸிமம் ஃபோட்டோ கூட அவ்வளோவா எடுக்க மாட்டோம். ஃபோட்டோவோ இன்ஸ்டாகிராம்ல கூட நாங்கள் அப்லோடே பண்ண மாட்டோம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த ஃபோட்டோ வைக்கிறது எதுவுமே வைக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே இருக்கோம். இது கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு. இது போக இன்னும் மோசமாயிரும் போல இருக்கு. ஆமா, சுத்தமா கீழே விழுந்து கிடந்தா கூட பாரு, விழுந்துட்டாங்க. ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. எல்லா கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சா போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பைக் வாங்குறது, இது எப்படி அனுப்புறாங்கன்னு எனக்கு புரியலையே. ஆமா, இது ஓகே. இப்ப யாருக்காவது மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப முடியாது, அதுக்கு காசு அனுப்புறீங்களா? அது கூட ஓகே. ஏதோ அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏதோ மெடிக்கலுக்கு அவங்க உடம்பு முடியாததுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது வேற. இது பைக் வாங்குறதுக்குலாம் இதெல்லாம் ஓவர் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இதுக்கும் கொடுக்குறீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் இப்படி இந்த அளவு, அதாவது நல்லவனா இரு, அதுக்குன்னு இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கக்கூடாது. அவன் பைக் வாங்குறதுக்கு நீங்க உட்காந்து காசு அனுப்பணும், அதுதான் தப்பான விஷயம் எனக்கு அந்த அளவுக்கு ஃபேன் ஆயிட்டாங்க, வெறி பிடிச்ச ஃபேன் கிடையாது இது. அதான் சொல்றல, இது யாருன்னே தெரியலையே. சும்மா யாரோ எடுத்து எனக்கு பைக் வாங்கணும் காசு அனுப்புன்னு தானே கேக்குறாங்க. யாருன்னே தெரியாது, மூஞ்சே காட்டலையே, மூஞ்ச ஃபுல்லா மறைச்சு வச்சுலாம் போடுறாங்க. எமர்ஜென்சி கேட்டா கூட தர மாட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரிலாம் அனுப்பிடுவாங்க போல. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.